வந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து பூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை சிறு சாடும் தனியாரை சகோதரரே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவள் நில உலாவிய நீர்மலிவேணியல் அழகில் சோதியல் அம்பலத்து ஆடுவாய் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம் ஆடிப்பெருக்கு விழா குழுவினர் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அருமையான ஆடிப்பெருக்கு விழாவிலே காலையிலேயே அன்னதானம் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது வள்ளுவர் சொல்லுவார், 2 வகையான உணவு. அன்னதானம் மட்டுமல்ல, செவிக்கு உணவளிக்கிற இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் ஆன்மீக தானம். இப்ப அன்னதானத்தை திருவருளை நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஆங்காங்கே இந்த அன்னதானத்திலே அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்த பிறகு இந்த செவிச்சுவையாக சிவனுடைய அருளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை இந்த மண்ணே இணையடி நிழலே கூட்டு சிவனருளை நினைத்து பாடுங்கள் முக்கூட்டு சிவனருளை நினைந்து பாடுங்கள் திக்கெட்டும் சிவநாமம் பாடியாடுங்கள் நமச்சிவாயவே 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 நமச்சிவாயவே. மூன்று நதிகள் சங்கமிக்கும் அழகை பாருங்கள் முக்கண்ணல் தேவி புரியும் தவத்தை பாருங்கள் நமச்சிவாயவே 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 நமச்சிவாயவே. முக்கூட்டு சிவனருளை நினைந்து பாடுங்கள் திக்கெட்டும் சிவநாமம் பாடியாடுங்கள் நமச்சிவாயவே 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 நமச்சிவாயவே. வாழையினால்
பந்தலிட்டு தேவி அமர்ந்தனள். வாழையினால் பந்தலிட்டு தேவி அமர்ந்தனள். ஆதி சிவனின் பாதி வேண்டி அன்னை தொழுதனள். நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. தவநாயகி தவக்கோலம் பவவினை தீர்க்கும். தளிர்மேனியை கண்டால் தீவினை நீங்கும். நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. முக்கூட்டு சிவனருளை நினைந்து பாடுங்கள். திக்கெட்டும் சிவநாமம் பாடியாடுங்கள். நமச்சிவாயவே 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 நமச்சிவாயவே. பெரியோர்களே, தாய்மார்களே, முக்கூட்டு சிவன் ஆலயம் மிகச் சிறப்பான முறையிலே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவிலே முழுமை பெற்று குடமுழுக்கு பெருவிழா விரைவிலே நடைபெற வேண்டும். அதற்காக உங்களுடைய பங்கும் அதிலே இருக்க வேண்டும். இந்த திருப்பணிக்காக பெருவாரியான பெரியோர்களும் தாய்மார்களும் மனவு வந்து நன்கொடை வழங்கி இந்த ஆலய திருப்பணி முழுமை அடைந்து விரைவிலே குடமுழுக்கு விழா நடைபெற்று நம்முடைய ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆலயமாக இந்த முக்கூட்டு சிவனுடைய ஆலயம் திகழ வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆலய திருப்பணியிலே பங்கு பெற்றிருக்கிற அத்துணை அன்பர்களுக்கும் பெருவாரியாக என்னுடைய மாணவர்கள் எல்லாம் இந்த எனவே இந்த ஆலயம் ஒரு தமிழ்நாட்டிலேயே குறிப்பிடத்தக்க அளவுக்கு புகழ் வாய்ந்த பெருமை மிக்க ஆலயமாக உருவாக வேண்டும். அதற்கு அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பதற்கேற்ப அவனுடைய திருவருள் உங்கள் உள்ளத்திலே புகுந்து இந்த ஆலய திருப்பணி விரைவிலே முடிந்து நாமெல்லாம் அந்த கண்கொள்ளாத குடமுழுக்கு பெருவிழாவை விரைவிலே காண வேண்டும் என்று அந்த சிவபெருமானை நான் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் நான் பேசுவதற்காக கொடுத்த தலைப்பு என்னன்னா தலைநடை. கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு தான் இந்த தலைநடை. இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்கே, அது ஏதாவது நோய் வந்தா நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வோம். அங்க என்ன போட்டிருப்பான்னா கால்நடை மருத்துவமனை அப்படின்னு போட்டிருப்பான். அவ விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேரு. ஏன் அதுக்கு கால்நடைன்னு பேரு? கால்களால் நடப்பதனால் கால்நடையா? அப்ப நாம மட்டும் என்ன காலால் நடக்காம தலையிலேயே நடக்கணும்? நாமும் கால்ல தான் நடக்கிறோம். அவ விலங்குகளுக்கு மட்டும் நாம் கால்நடை என்று சொல்லுகிறோம். அவ மனிதனுக்கு அவன் காலால் நடந்தால் கூட அவனை கால்நடை என்று அழைப்பதில்லை. அவ என்ன காரணம்னா விலங்குகள் கால்களால் மட்டுமே நடக்கின்றன. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. தலைக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்லுகிறபடி இவன் தலையால் நடக்கிறான். தலைக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்லுகிறபடி இவன் தலையால் நடக்கிறான். எனவே விலங்குகள் கால்நடை என்று சொன்னால் மனிதர்கள் தலைநடை. இப்ப நாமெல்லாம் யாரு? நமக்கு என்ன பேரு? நமக்கு தலைநடைன்னு பேர். கால்களால் மட்டும் நடக்கவில்லை. நாம் தலைக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்லுகிறபடி நாம் நடக்கிறோம். கால் நமக்கு வெறும் கருவிதான். எனவேதான் இந்த உலகத்திலே வாழுகிற மக்கள் எல்லாம் வெறும் கால்நடைகளாக இருந்து விடக்கூடாது. காலால் நடக்கிற நடை மட்டுமே நமக்கு சொந்தமாகி விடக்கூடாது.
தலைக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் என்ன ஆகும்னா, அதுதான் நம்முடைய காரைக்கால் அம்மையார் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். காரைக்கால் அம்மையார் அழகா நடந்த ஆண்டவனை போய் பார்க்க முடியுமா? அவ தலை நடை என்பதற்கு என்ன பொருள்னா, தலைக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்லுகிறபடி ஆண்டவனை அடைந்தார்கள். ஏன்னா ஆண்டவன் எப்படி இருக்கிறார்னா அறிவின் முடிவாக இருக்கிறார். எனவேதான் பாரதியார் கூட நம்முடைய மண்ணின் மைந்தர் காங்கேயன் ஏஜென்ட் உரிமையாளர் எனது அன்புக்குரிய சகோதரர் கருணாமூர்த்தி அவர்கள் மகிழ்ந்து இந்த நல்ல நேரத்திலே 101 ரூபாய் கோயில பார்க்கலாம். அண்ணாமலையாருடைய ஆலயத்திலே கூட வரிசையா நாயன்மார்கள் அந்த உட்கார்ந்து இருக்கிற சிலை யார் தெரியுமா? அவங்கதான் காரைக்கால் அம்மையார். ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த அம்மா சிவனுக்கே அம்மா. அம்மையாருடைய சிலை மட்டும் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அம்மா இறைவனுக்கே தாயானார்கள். உலகத்திலே ஒரு வெள்ள முடியுமா என்று நம்மை வியக்க வைக்கின்ற அற்புதமான ஒரு வரலாறு இந்த காரைக்கால் அம்மையார் வரலாறு. அதுதான் சிவபக்தியிலே எப்படி ஈடுபட்டு இறைவனுக்கு தாயார் என்ற அடிக்கலாம் என்று வந்திருக்கிறேன். அவங்க போடுறது அன்னதானம்னா, நான் இப்ப சொல்றது ஆன்மீக தானம். இது ஒரு வகையிலே தானம் தானே. எனவே இந்த அருமையான காரைக்கால் அம்மையார் வரலாறு இறைவனுக்கே தாயாகின்ற ஒரு பெருமைக்குரியவர்கள். எனவே இந்த வங்கமலி கடுக்காதே காலிங்கள் தங்கமல வணிகர் குலம் தழைத்ததென்றே வங்கமலி கடற்காலை காலிங்கள் மகிழ்ந்து 50 ரூபாய் வாட்டி வழங்கியிருக்கிறார்கள். உட்காருங்க. அவ்வாறு வழங்கி தோன்னா 10 அடியில தண்ணி கிடைக்கும்னு இவன் நினைச்சான். ஆனா அது பள்ளமான பகுதி. எனவே என்னாச்சு, வீட்டுல தண்ணீர் புகுந்து வீட்டுல 10 அடி உயரத்துக்கு தண்ணி நிக்குது. ஐயா அநியாயமா எனக்கு இப்படி பிளாட்ட 10 அடியில தண்ணீர் குத்துட்டியப்பா, நீ முதல்லயே கேட்டு இந்த செல்வாக்குடையவர்கள். எனவே மாடு என்பது மண்ணிலே பறக்குமே தவிர வெண்ணிலே பறக்காது. மண்ணில நடக்க, ஆனா ஆகாயத்துல பறக்க. மேட்டுத்தெரு தரணி அவருடைய மகள் தருமன் அவர்கள் மகிழ்ந்து இந்த நல்ல நேரத்தில் 50 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். முக்கூட்டு சிவனுடைய திருவருளாலே பல்லாண்டு வல்லாண்டு நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை பெற்று வாழ வேண்டுகிறேன். கண்ணன் தேவியராக வந்த கண்ணனுக்கு கொடுத்தானே அது தானம். ஆனா தர்மம்னா என்ன தெரியுமா? தகுதி பார்க்காமல் சிவனருளை நினைந்து பாடுங்கள், திக்கெட்டும் சிவநாமம் பாடியாடுங்கள். நமச்சிவாயவே 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 நமச்சிவாயவே. மூன்று நதிகள் சங்கமிக்கும் அழகை பாருங்கள், மூன்று நதிகள் சங்கமிக்கும் அழகை பாருங்கள். முக்கள்ளம் தேவி புரியும் தவத்தை பாருங்கள். நமச்சிவாயவே 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 நமச்சிவாயவே. வாழையினால் பந்தலிட்டு தேவிய மந்தனை, வாழையினால் பந்தலிட்டு தேவிய மந்தனை, ஆதி சிவனின் பாதி வேண்டி அன்னை தொழுதனை. நமச்சிவாயவே
நமச்சிவாயவே. தவநாயகி தவக்கோலம் பவவினை தீர்க்கும், தவநாயகி தவக்கோலம் பவவினை தீர்க்கும், தடிமேனி எழில்கள் தான் தீர்க்கும். நமச்சிவாயவே 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 நமச்சிவாயவே. அவர்கள் இந்த ஆலய திருப்பணிக்காக 2000 ரூபாய் மகிழ்ந்து வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் முக்கூட்டு சிவன் 50 ரூபாய். நீங்க சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்துற பொழுது ஏங்க இந்த பருப்பு இருக்குதே 150 ரூபாய், நீங்க சாப்பிடுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே சாப்பிட்டா அவன் என்ன நினைப்பான்? போகும்போது பில்லு கொடுத்துருவாரோ, சாப்பிட்டு பில்லு கொடுத்துருவாரோ. விலை சொல்லி பரிமாறக்கூடாது. நாம் சாப்பிடுவதை விட உயர்ந்தவர்களுக்கு நாம் உயர்ந்த உணவாக தர வேண்டும். வாங்க வாங்க வாங்க. வாழ்க்கையிலே அவர்கள் உயர்ந்ததை பார்த்த உடனே எல்லா துறையில் இருக்கிறவங்க கூட தனக்கு கீழே இருக்கிறவங்க மேல வந்தா பொறாமை அடைவார்கள். ஆனா ஒரு ஆசிரியர் மட்டும்தான் தன்னிடத்திலே பயின்ற மாணவர்கள் தன்னை விட உயர்வாக இருந்தால் கண்டு மகிழ்ச்சியெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப நகைச்சுவை ஆலயத்திற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இன்னைக்கெல்லாம் இளைஞர்களுக்கு நாட்டமே வேற. ஆனா இந்த இளைஞர்களெல்லாம் இந்த ஆன்மீக பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது மிக பாராட்டுக்குரிய ஒன்றாகும். எனவே அந்த அவர்களை நம்முடைய அணுக்க தொண்டர்களை ஆலயத்திற்காக பாடுபடுகிற அன்பர்களை இங்கே வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அந்த புன்னகை பூத்த முகத்திற்கு சொந்தக்காரர் என்னுடைய அருமை மாணவர் மகிழ்ந்து இந்த நல்ல நேரத்திலே 250 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கி அவர் அறக்கட்டளைக்கு தலைவராக விளங்கக்கூடிய கன்னியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார். முக்கூட்டு சிவன் அறக்கட்டளை மற்றும் திருவாசக முற்றோதல் குழு அதை சேர்ந்த அனைவருக்கும் இங்கே பொன்னாடை போட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து குமரேசன் அவர்கள் உள்ளபடி அவருக்கு இவ்வளவு ஞானம் இருக்கிறதா என்று நான் வியந்திருக்கிறேன். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் எங்க அப்பா பாடினாங்க, தாத்தா பாடினாங்க. ஆனா அந்த குடும்பத்திலே யாருமே இந்த துறையில் இல்லாவிட்டாலும் இறைவனுடைய இங்கே பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படும். அடுத்ததாக ஆலயத்திலே அந்த அர்ச்சகம் செய்யக்கூடிய தொழிலையும் செய்து வருகிற என்னுடைய முன்னாள் மாணவர் ரவி அவர்களுக்காக பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அவர்களுக்காக நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய சார்பாகவும் ஊர் சார்பாகவும் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. இப்படிலாம் உழைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்து பாராட்டினால்தான் இன்னும் உற்சாகமாக இருக்கும். மணி அவர்களுக்காக நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய சார்பாகவும் நம்முடைய கிராமத்தினுடைய சார்பாகவும் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. லோகநாதன் அவர்களுக்காக மகிழ்ந்து ஊராட்சி மன்றத்தினுடைய சார்பாகவும் ஊர் சார்பாகவும் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக வெங்கடேசன் அவர்களுக்காக மகிழ்ந்து இந்த தொண்டை பாராட்டி பொன்னாடை போட்டு சிறப்பிக்க தலைவர் மணி அவருடைய குமாரர் மனோகர் என்கிற என்னுடைய முன்னாள் மாணவருக்காக மகிழ்ந்து பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. சுகுமார் அவர்களுக்காக இங்கே மகிழ்ந்து பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. சுரேஷா ரமேஷா தயாரார் என்று கூட சுரேஷ் அவர்களுக்காக மகிழ்ந்து இங்கே பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. சிறப்பான முறையிலே பல இடங்களிலிருந்து நம்முடைய ஆலயத்திற்காக நன்கொடைகளை கொண்டு வந்து என்னுடைய முன்னாள் மாணவர் தேவராஜ் அவர்களுக்காக மகிழ்ந்து பொன்னாடை போட்டு சிறப்பிக்கும். சுவையான அமுதே செந்தமிழாலே
அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. கல்லாத எளியோரின் உள்ளமொரு ஆலயமோ, கல்லாத எளியோரின் உள்ளமொரு ஆலயமோ, கடலாறு படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. சுவையான அமுதே தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை உடர்மிகும் வடிவேலா. இன்பமும் துன்பமும் நிறைந்த என் வாழ்வில், இன்பமும் துன்பமும் நிறைந்த என் வாழ்வில், இடையில்லா நின்பிலே புகழினை யான் பாட, இடையில்லா நின்பிலே புகழினை யான் பாட. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடி. புனிதவரியாரும் பரமதக்கூடாது. ஏன் சிவபெருமானுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா, சிவபெருமானை எல்லாரும் அம்மையப்பன் அம்மையப்பன் கூடுவார். ஏன்னா சிவபெருமானுக்கு அம்மையும் கிடையாது அப்பனும் கிடையாது, அவனே அம்மை அவனே அப்பன். எனவே அம்மையப்பனாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நீண்ட நாளா ஒரு ஆசையா, நமக்கு அம்மா என்று அழைக்க ஒரு அம்மா தேவை, நமக்கு அப்பா என்று அழைப்பதற்கு ஒரு தந்தை எனக்கு தேவை அப்படின்னு நீண்ட நாளா ஒரு எண்ணமா. நாயகனின் ஆட்டம் போக்கவே அறிவதுரு கனி ஒன்றை தேவா, அறிவதும் அடியேன் குறை தீரவே ஐயா, அருள்பொறியாய் அரவணையும் அருளாயேக அருளாயேக அருளாயேக. வாழைப்பந்தல் வேலு அவர்கள் மகிழ்ந்து 50 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லாம் வல்ல முக்கூட்டு சிவனுடைய திருவருளாலே எல்லா விதமான செல்வங்களும் உண்டாகும். வாழைப்பந்தல் மகாபாரதம் நான் சொல்லுகிற பொழுது கூட நாள்தோறும் தவறாமல் வந்து மகாபாரதத்தை கேட்பார். அந்த அன்புக்குரிய ஐயா அவர்கள் மகிழ்ந்து 20 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். சார்பாக ஆலய அறக்கட்டளை சார்பாக இங்கே ஆலயத்திற்காக வந்து அங்கே தொண்டர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உபதலைவர் அவர்களுக்கும் ஆலயத்தினுடைய அறக்கட்டளை சார்பாகவும் முற்றோதல் குழுவினர் சார்பாகவும் மகிழ்ந்து பொன்னாடையை போட்டு சிறப்பிக்கிறார். முக்கூட்டு சிவனுடைய திருவருளாலே எல்லா விதமான செல்வங்களும் உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறேன். போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அறக்கட்டளை சார்பாகவும் முற்றோதல் குழுவினர் சார்பாகவும் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அமைத்து தருகிற கேரி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்காக நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் என்று இருக்கையிலே சிந்தை சிதறுதே சிவனேசா, சிந்தை சிதறுதே சிவனேசா. முந்தை வந்தது போல் மதுரை மாங்கனியை, முந்தை வந்தது போல் மதுரை
தந்தால் ஏதம் நீங்குமையா, எந்தாய் நீ தந்தால் ஏதம் நீங்குமையா, சிந்தை சிதறுவே சிவனேசா. இறைவனே எனக்கு இன்னொரு படத்தை நீ தர வேண்டும். அப்பதான் என்னுடைய கனவு அப்படி மறைத்த உடனே அவன் என்ன பண்ணா, அப்பா ஆனா இந்த அம்மா என்ன பண்ணா, எதுக்கு இருக்கட்டும், நான் கணவனோடு தான் சேர்ந்து வாழ வேண்டும். சீதை இருக்கும் ராமன் இருக்கும் இடம்தானே சீதைக்கு அயோத்தி. எனவே புறப்படுகிறார். புறப்பட்டு போய் கணவனுடைய காலடியிலே விழுந்து அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையிலே போனாள். மனைவி வருகிறாள் என்று தெரிந்த உடனே அவன் என்ன பண்ணா, ஓடி வந்தான். மனைவி வந்த பல்லக்கிலே இருந்து மனைவி இரண்டு வைக்கவில்லை, இவன் தாயாக அல்லவா நினைத்து விட்டான். எனவே காலில் விழுந்து அம்மான்னா, உங்களோடு சேர்ந்து வாழலாமே என்ற ஆசையில் நான் வந்திருக்கிறேன். என் காலில் விழுந்து என் அம்மான்னு கூப்பிடுறீங்களே, ஆம் நீ என் தாய் மட்டுமல்ல, என்னுடைய குலதெய்வம் நீ. என் தாய் அல்ல, என் மனைவி அல்ல, என் தாய். அதற்கும் மேலா என்னுடைய குலதெய்வம் நீ. எனவே உன்னை என்னுடைய தாயாக குலதெய்வமாக நினைக்க முடியுமே தவிர உன்னை என்னால் மனைவியாக இனிமேல் நினைக்க முடியாது. பார், நான் இரண்டாவது மனைவி திருமணம் செய்து கொண்டேன் அல்லவா, அவளுக்கு வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நான் என்ன பெயர் வைத்திருக்கிறேன் தெரியுமா புனிதவதி? உன் பெயரை அந்த குழந்தைக்கு நான் வைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன பொருள்? நான் உன்னை தாயாக எண்ணிவிட்டேன் என்று பொருள். அப்பதான் பார்த்தா, இவரை குறித்த கொள்கை இது இனி தாங்கியவனப்பு நின்ற தசை பொலி கைடான். எண்ணாத தாயாக என எண்ணினார், என் பேரை தன் சேக்கு தான் சூட்டினார். கோலம் எல்லாமுமே என்னை நீங்கி போகிற வரம் வேண்டுமே, என்னை நீங்கி போகிற வரம் வேண்டுமே, பிரியாக நான் மாற அருள் வேண்டுமே, புனிதா உன் புகழ்வார் அருள் வேண்டுமே. உழைப்பாடும் பணியொன்று தர வேண்டுமே, உன் கோவில் வழிபாடு என் கொள்கையே, பெய்கின்ற பல பேர் என எஞ்சவே, பெய்கின்ற பல பேர் என எஞ்சவே, தாயாக நான் மாறி உனை பாடுவேன், தாயாக நான் மாறி உனை பாடுவேன், பேயாக நான் மாற அருள் வேண்டுமே, புனிதாவும் புகழ்வார் அருள் வேண்டுமே. எண்ணாத தாயாக என எண்ணினார், என் பேரை தன் சேக்கித்தான் சூட்டினார், என் தேவி எழில் கோலம் எல்லாமுமே என் தேவி எழில் கோல் எல்லாமுமே, என்னை நீக்கி போகிற வரம் வேண்டுமே, என்னை நீக்கி போகிற வரம் வேண்டுமே, பேயாக நான் மாற அருள் வேண்டுமே, புனிதாவும்
புகழ் பாடும் அருள் வேண்டுமே, அருள் வேண்டுமே. நான் பேயாக மாற வேண்டும். நாங்க உடனே உடம்பிலே இருக்கிற சதைகள் எல்லாம் அற்று கீழே விழுந்தன. எலும்பு வடிவாக, அன்பு வடிவாக பேயாக மாறினார்கள் அந்த புனிதவதியார். அதன் பிறகு என்ன பண்ணாங்க, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கோயில் குளங்களையும் வணங்கினார்கள், எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வந்தார்கள். கடைசியில் நம்ம கால்களால் மிதிக்க கூடாது. அடியாரெல்லாம் நடந்து போன இந்த பாதையிலே நாம் காலால் மிதிக்க கூடாது. எனவே நாம் தலையால் நடக்க வேண்டும் என்று இந்த அம்மா தலைகீழா நடந்து போனாங்கன்னு சொல்லக்கூடாது. தலைக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்லுகிறபடி இந்த அம்மையால் அறிவால் நடந்தார்கள், தலையால் நடந்தார்கள். அப்படின்னா தலைக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்லுகிறபடி ஆகுபெயர், ஆகுபெயர் தலைக்குள்ளே சிவரும் பார்க்கிறார்கள், பார்வதி பார்க்கிறாங்க. என்பு வடிவாக, அன்பே உருவாக தலைகீழா வர்றாங்களே அந்த அம்மா யாருன்னு கேட்கிறாங்க பார்வதி. அப்பதான் சிவபெருமான் சொல்றார், ஒரு தாய் இருக்க முடியுமா? கணவனோடு வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விட்டு கணவனுக்கு தாயாகி முடிவிலே கடவுளுக்கும் தாயானாலே இப்படி ஒரு தாய் இருக்க முடியுமா என்று நம்மை வியக்க வைக்கின்ற அற்புதமான ஒரு வரலாறு இந்த புனிதவதியாருடைய வரலாறு. அப்பதான் கேட்கிறார், அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற அம்மா, உனக்கு என்ன வேணும்? ஒரு 10,000 ரூபாயில பட்டு சேலையை கேட்டிருப்பாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, இறைவனே இந்த உலகத்திலே நான் பிறக்கவே கூடாதுப்பா, பிறவி பிடிதானே, எனவே நான் இந்த உலகத்திலே பிறக்கவே கூடாது. சரி, நான் பிறக்க கூடாதுன்னு கேட்டு அம்மையாரை போல நாமும் ஆண்டவனை அடையலாம் என்ற உண்மையை இந்த தலை நடை என்ற தலைப்பின் மூலமாக உங்களோடு சிந்தித்ததிலே எனக்கு மகிழ்ச்சி. இந்த அருமையான வாய்ப்பளித்த முக்கூட்டு சிவன் அறக்கட்டளை மற்றும் முற்றோதல் குழுவினர் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வாய்ப்பு வருகிற பொழுது உங்களை எல்லாம் புனிதவதியாருடைய வரலாற்றை பகிர்ந்து கொண்டதற்காக, இந்த வாய்ப்பளித்ததற்காக நன்றியை சொல்லி, மிகச் சிறப்பான முறையிலே ஒலி அமைப்பை ஏற்பாடு செய்து தந்த கேவி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் மற்றும் ஆலய அறக்கட்டளை சேர்ந்த அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் மற்றும் முற்றோதல் குழுவினர் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு வருகிற பொழுது உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி, இப்பொழுது முற்றோதல் தொடர்ந்து நடைபெறும். அதையும் கேட்டு இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலிவளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முனகப்பட்டி கிராமத்தை சேர்ந்த தமிழாசிரியர் ஐயா அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் திருவாசக குழு சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு மாலை மரியாதை. அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை எழுத்தும் நெஞ்சு அழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் ஊசாமல் காட்டக்கொடி ஊழியர்வோம் பொழிந்த புகழியர்வோம் கடல் போற்றி ஆழி விதைகள் மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்கொண்டர் பதம் போற்றி ஊழி மணி திருவாதூரார் திருத்தால் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதை சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும்
நான் மலை செம்பொருள் வாய்மை வைக்க சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்து நால்வர் பெற்றாயம் உயிர் துணை சிவாதிருச்சிற்றம்பலம் இல்லை அம்பலம் சிவ சிதம்பரம். சிவனது அநாதி முழுமையான பழமை திருப்பெருந்துறையில் அறியது. சிவாஜி சிதம்பரம் நாதம் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகிருந்து அன்னிப்பார் தாழ்வாழ்க ஏகனும் அநேகம் இறைவனடி வாழ்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேவனடி போற்றி சிவன் தேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி ஆய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி தீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி கங்காட்ட வந்து எழுதி என்னதற்கு எட்டார் எழிலா கடல் நிறைந்து பின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின்பெருந்து கொல்லாவினையே புகழுமாறு ஒன்று அறியேன் கல்லாய் மனிதராய் எல்லா பிறப்பும் பிறந்திலெஞ்சம் பெரும் ஐயே உன் பொன்னடிகள் கண்ணு இன்று வீடு பொய்யாயும் உள்ளது மோகமாய் ஐயா விமலா கிடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்த்தகந்த மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கை காட்டி புறந்தோர் போற்றி எங்கும் புல் அழுத்து மூடி மரம் போரும் ஒன்பது வாயு குடிலை மலங்க
இறங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய சிவபுரணி ஆகம மக்களுக்கு மாறிக்கும் மாறியன் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட ஆரா அமுதே அருளில்ல பெண்மானி போராத உள்ளத்து அன்பருக்கு அன்பனி யாவையுமா எல்லையுமா ஜோதியனே துண்ணில்லை தோன்றா பெருமையனே ஆதியனே அங்க நடுவாகி எல்லானே இத்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே தூத மையா கொன்றவா தங்கருக்கு வையகத்தின் வெவ்வேறு வந்து அறிவாம் தேர்தனை தேர்ந்த தெளிவே போற்றான அமுதே உடையானி தேர்ந்து விடக்குளம் ஆற்றேயம்மையா அரணே போயன்று சொல்லிய பாட்டில் பொருளுடன் சொல்லுவார்